ஆசான் ஆசி பெறுவதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம்? முன் செய்த நல்வினை காரணமாக சுத்தல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், வீண் ஆரவாரம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டோம். மது முன் செய்த நல்வினை தான். இல்லைன்னா நானும் ஊராக சுற்றியிருப்பேன். இறையருள் பெறுவதற்கு கடவுள் ஆசி பெற வேண்டும் என்று ஊராக சுற்றியிருப்பேன், பட்டினி கிடந்திருப்பேன், எதோ செய்திருப்பேன், உடம்பை கெடுத்திருப்பேன். ஆசானுடைய ஆசி இருந்ததனால் என்ன செய்தோம்? ஞானிகள் நாமத்தை சொல்வதே தவம் என்பதை அறிந்தோம். இதற்கு பட்டினி கிடக்கவில்லை, எந்த விருதானுஷ்டானம் கடைபிடிக்கவில்லை. ஒன்றே ஒன்று, காலையில் 10 நிமிடம் வெண்நிற துணி தான் விரித்து உட்காருவோம். அதுக்கு ஒரு பலகை வைத்திருக்கோம், பலாப்பலகை. அது மேலே அமர்ந்து தான் செய்வோம். அப்போ ஓம் நந்தீசாய நமோ, ஓம் அகத்தீசாய நமோ, திருமூல தேவாய நமோ, கரூர் தேவாய நமோ சொல்லுவோம். நாங்கள் பல ஞானிகளை கூப்பிடுவோம். பல ஞானிகளை அழைத்து விழுந்து வணங்குவோம், ரகசியமாக விழுந்து வணங்குவோம். இந்த பூஜை தான் உண்மையான பூஜை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மையான பூஜை. நாமத்தை சொல்லும் போதே பார்க்கிறார்கள் நம்மை.